சாதியம் தேசியத்துக்கு எதிராக, இந்தியம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக. திராவிடம் என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய வெகுஜன வடிவம். திராவிட இயக்கம் தான் இதை பரவலாக ஒரு மக்கள் ஆற்றலாக கொண்டு போனது. தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் தரப்பட்டது. பெரியாரும் மறைமலை அடிகளும் அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த முழக்கத்தை அவர் எழுப்பினார். எனவே திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வரலாற்று கட்டத்திலான உருவம், அவ்வளவுதான். தமிழ்நாடு என்பது தில்லியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும். பார்ப்பான், பணக்காரன், படிப்பாளி, அதிகாரி இவர்கள் ஒழிய வேண்டும் என்றால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். மகாராஷ்டிரத்தில் கூட இந்தியை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளணும், எங்களுக்கு எதுக்கு மொழி கொள்கை என்று மகாராஷ்டிரத்திலே கேள்வி எழுப்புறாங்க. நமக்கு தில்லியும் தேவையில்லை, இந்தியும் தேவையில்லை. நமக்கு பகை திராவிடம் இல்லை, நமக்கு பகை இந்தியம் தான். பேர் வச்சுக்கிறதுனால ஒரு தமிழ் தேசியமோ பேர் வச்சுக்கிறதுனால திராவிடம்னு ஆகிடாது. இதை யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? சீமான் எதுக்காக போராடுறார்? விஜய் எதுக்காக போராடுறார்? இந்திய பிரதமர் பதவியை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி பேசுகிறாங்களா? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் நீண்ட காலமா ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் அது எந்த அடிப்படையில வரையறுக்கப்படுது? ஏன்னா தமிழ் தேசியத்தை பின்பற்ற தலைவர்கள் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த தமிழ் தேசியத்துக்கான வரையறையா என்ன சொல்றீங்க? நாம் தமிழ் பேசுகிற மக்கள். தமிழ் தான் நம்ம வாழ்க்கையின் ஊடகம். அந்த முறையில் நாம் தமிழர்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். நம்முடைய மொழி, இனம், நாடு இவை தமிழ் சார்ந்தவை. நாம் தமிழர்கள் என்ற உணர்வும், தமிழர்களாகிய நமக்கு உரிமை வேண்டும், விடுமை வேண்டும் என்ற அந்த அரசியலும் தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அரசியல். இதற்கு மாறானது, இதற்கு எதிரானது என்னெல்லாம் இருக்கு? ஒன்று, நீங்கள் தமிழர்களான்னு கேட்டால் இல்லை, நாங்கள் இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் என்கிறாங்க. சாதியம் தேசியத்துக்கு எதிராக இருக்கு. இரண்டாவது, நீங்கள் தமிழர்களான்னு கேட்டால் இல்லை, இந்தியர்கள்ங்கிறாங்க. இப்போ இந்தியம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு. இந்தியத்தையும் சாதியத்தையும் மறுதலித்து நாம் நம்முடைய மொழி தமிழ், நம்முடைய இனம் தமிழர்கள், நம்முடைய நாடு தமிழ்நாடு, இதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம். இதை ஒட்டி அரசியல் மற்ற எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழியும் இனமும் தமிழ்நாடும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கின்றன. அந்த ஒடுக்குமுறை வெளியிலிருந்து வருகிறது, உள்ளிருந்து வருகிறது. இந்த இரண்டு விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக தமிழ் இனத்தை மீட்க வேண்டும், தமிழ் மொழியை மீட்க வேண்டும். இதற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இப்போ தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு பல ஆண்டு காலமா திராவிட அரசியல் இருக்கு அப்படின்னா, தமிழ் தேசியம் எந்த இடத்துல வலுவிழந்திருக்கா? தமிழ் தேசியம் அரசியல் பேசுறவங்க மக்கள் மத்தியில ரொம்ப நெருக்க முடியலையா? அதுக்கான காரணம் என்ன சார்? தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி போக்கில் ஒரு கட்டத்தில் அது திராவிடமாக உருப்பெற்றது. இப்போ திராவிடம் என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய வெகுஜன வடிவம். வெறும் தமிழ் தேசியம் என்பது ஒரு சிறு குழுக்களோடு அடங்கி இருந்தபோது திராவிட இயக்கம் தான் இதை பரவலாக ஒரு மக்கள் ஆற்றலாக கொண்டு போணுச்சு. இப்போ 1938 நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், தந்தை பெரியாரும் தமிழ் அறிஞர்களும் தலைமையேற்று நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் தான் 38 செப்டம்பர் மாதத்தில் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் செப்டம்பர் 11 தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் தரப்பட்டது. பெரியாரும் மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் அந்த முழக்கத்தை கொடுத்தார்கள். இப்போ திராவிட இயக்கத்தை நிறுவியதாக கருதப்படுகிற பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை அன்று கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த முழக்கத்தை அவர் எழுப்பினார். இப்போயும் நீங்கள் பெரியார் திடலுக்கு போனீங்கன்னா இந்த விடுதலை இதழுக்கான பலகை வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே
தமிழ்நாடு தமிழருக்கே என்று எழுதி அதன் மேல் அழிக்கப்பட்டிருக்கும். நெருக்கடி நிலை காலத்தில் தடை வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை அழிச்சிட்டாங்க. மற்றபடி தமிழ்நாடு தமிழருக்கையே கைவிட்டிடணும்னு முடிவெடுத்து அழிக்கலை. தமிழ்நாடு தமிழருக்கே தான் தந்தை பெரியாருடைய இறுதி வரைக்குமான அரசியல் முழக்கம். எனவே தமிழ் தேசியத்துக்கு உயிர் நாடியான அந்த முழக்கம்தான் திராவிட இயக்கத்தின் முழக்கமாகவும் இருந்துச்சு. எனவே திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வரலாற்று கட்டத்திலான உருவம், அவ்வளவுதான். அதுதான் என்ன பண்ணுச்சு. ஆனா இப்ப திராவிட மாடல் அரசியல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இப்ப ஆள்ற கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் தேசியமும் திராவிட அரசியலும் எந்த இடத்துல வேறுபடுது? திராவிட அரசியல் என்பதில் இப்போ 2 இருக்குது. நான் கூட பெரியாரின் திராவிட மாடல் என்று நான் பேசினேன். பெரியாருடைய திராவிட மாடல் என்பது என்னன்னா, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை நாம் அடையணும், ஈடேற்றணும். தமிழ்நாடு என்பது தில்லியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும். தில்லியின் ஆதிக்கத்துக்குட்பட்டு சுயாட்சி கொண்டோ கூடுதல் அதிகாரம் கொண்டோ நம்மால் தமிழ்நாட்டில் எந்த அடிப்படை மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. பார்ப்பான், பணக்காரன், படிப்பாளி, அதிகாரி இவர்கள் ஒழிய வேண்டுமென்றால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். இதுதான் பெரியாருடைய இறுதி பேருரை. அதுதான் பெரியாருடைய திராவிடம். இப்போ பெரியாரின் திராவிடத்தை கொஞ்சம் நீர்க்கச் செய்து இவங்க வெவ்வேறு விதமாக அதற்கு பொருள் கொண்டுட்டாங்க. அப்படி பொருள் கொள்ளுகிற போது ஒரு மாநில அளவில் அதிகாரத்தை கைப்பற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அது எவ்வளவு அரைகுறையான அதிகாரமாக இருந்தாலும் அதை கொண்டு சிலவற்றை செய்ய முடியும். 67 அண்ணா ஆட்சிக்கு வருகிற போது அவருக்கு நல்லா தெரியும், இது ஒரு முழுமையான அதிகாரம் அல்ல, இதனால் நம்ம விடுதலை பெற்றுவிட முடியும். அப்படி தெரிஞ்சால் கூட அவர் தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுவதற்கான தீர்மானம் இயற்றினார். இந்தி திணிப்பை எதிர்த்து நின்றார். சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார், சட்ட அங்கீகாரம் கொடுத்தார். அதுபோல் தொடர்ந்து பல சாதனைகளை இந்த மாநில ஆட்சியை கொண்டு செய்ய முடியும் என்று நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதற்காக தரப்படுகிற விலை என்னன்னா, நாம் விடுதலைக்கான முழக்கத்தை கைவிட்டுறோம், தில்லிக்கு அவன் கட்டளைப்படி செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகிறோம். இப்போ அதில் ஒரு நேர்நிறை பக்கமும் ஒரு எதிர்மறை பக்கமும் இருக்குது. இதுதான் எல்லா மாநிலத்திலும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது இதுல இருந்து தமிழ்நாடு மட்டும் தனித்து இருக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு? அதாவது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்று பார்ப்பது லட்சிய அரசியல் அல்ல. எது தேவை எது தேவையில்லைன்னு பார்க்கணும். இப்போ காஷ்மீர் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 47 அவங்க போராடுறாங்க. இன்று வரை அவங்க அந்த போராட்டத்தை கைவிடவில்லை. பல வடகிழக்கு மாநிலங்களில் அதே போல் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. எனவே ஒருத்தருக்கு தேவைப்படலாம், ஒரு தேசிய இனத்திற்கு அவங்க போராடலாம். இன்னொரு தேசிய இனம் தேவையில்லை என்றிருக்கிறதெல்லாம் அவங்க போராடாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற போது வங்காளத்தில் ஓரளவுக்கு அது எதிரொலிச்சிச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்திலேயோ கேரளத்திலேயோ ஆந்திரத்திலேயோ அது பெருசாக எதிரொலிக்கலை. ஏன்னா அவங்க மொழிகளே வடமொழி கலப்பினால் அதிகம் உருவானது. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரத்தில் கூட இந்தியை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளணும், எங்களுக்கு எதுக்கு மொழி கொள்கை என்று மகாராஷ்டிரத்திலே கேள்வி எழுப்புகிறாங்க. அதனால் இன்னொருத்தருக்கு இந்தியாவில் இன்னொரு பகுதிக்கு தேவைப்படலைங்கிறதுக்காக நம்ம பார்க்க முடியாது. 38 தமிழ்நாடு அளவில் தான் போராட்டம் நடந்துச்சு. 65 தமிழ்நாட்டு அளவில் தான் மொழி போராட்டம் நடந்து நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க. எனவே யாருக்கு தேவையோ அவங்க வைத்து கொள்ளட்டும், நமக்கு ஒன்றும் அதில் மறுப்பு இல்லை. நமக்கு தேவையில்லை, அவ்வளோதான். நமக்கு தில்லியும் தேவையில்லை, இந்தியும் தேவையில்லை. அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான தமிழ் தேசிய நிலைப்பாடு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தமிழ் தேசியத்து மேலே இருக்கிற பற்று அதிகரிச்சிருக்கா, இல்லைனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த தமிழ் தேசியத்தை தாண்டி திராவிட அரசியல் மேலே மோகம் அதிகமாகிட்டு இருக்கா? அதாவது நமக்கு இங்கே யார் பகை யார் நாம இந்த வித்தியாசப்படுத்திக்கணும். நமக்கு பகை திராவிடம் அல்ல, நமக்கு பகை இந்தியம்தான். இந்திய வல்லாதிக்கம் தான் அது பார்ப்பனியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பு. அது இந்தியத்தை எதிர்த்து நிற்கிற வரைக்கும் அது தமிழ் தேசியங்கிற பேரில் நின்னாலும் சரி, திராவிடங்கிற பேரில் நின்னாலும் சரி, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் எந்த பேரில் நின்னாலும் பேரை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு மற்றபடி இந்திய ஆதிக்கத்தை, இந்திய தேசியத்தை, இந்திய வல்லரசியத்தை எதிர்க்க மறுத்து அவர்களோடு சமரசமாகி போவது அல்லது அவர்களுக்கு துணை போவது, அவர்களுக்கு பொருத்தமாக இங்கு இருக்கிற தமிழ் தேசிய திராவிட ஆற்றல்களை பிளவுபடுத்துவது, இதை நாம் ஏற்க முடியாது. பேர் வச்சுக்கிறதுனால ஒரு தமிழ் தேசியம்னோ
பேர் வச்சுக்கிறதுனால திராவிடம்னு ஆகிடாது. நீங்கள் என்ன உள்ளடக்கத்தில் நீங்கள் தில்லியின் ஆதிக்கத்தை எதுக்குறீங்களா, சாதியத்தை எதுக்குறீங்களா, இது ரெண்டும் தான் முக்கியமானது. நீங்கள் சாதியத்தின் பக்கம் நின்றாலும் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. அம்பேத்கர் சொன்னார், caste is ஆன்டி நேஷனல், சாதி தேச விரோதமானதுன்னு சொன்னார். நீங்கள் சாதியை பிடித்து வைத்துக்கொண்டு குடித்தேசியமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் இந்திய அரசில் யார் ஆள்றாங்க என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் தமிழன் நாம் முதல்வராக வேண்டும், தமிழனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று பேசிக்கொண்டு தில்லியை தமிழ் மக்களின் கண்ணிலிருந்து மறைத்து கொண்டிருந்தீங்கன்னா அதுவும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக. இதை யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? யாரை வேணாலும் சொல்லலாம். சீமானை சொல்லலாம். சீமான் எதுக்காக போராடுறார்? விஜய் எதுக்காக போராடுறார்? இந்திய பிரதமர் பதவியை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி பேசுகிறாங்களா? இந்தியாவினால் நமக்கு பறிபோய் கொண்டிருக்கிற உரிமைகள் பற்றி பேசுகிறாங்களா? இப்போ உதாரணமாக தேசிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வர்றாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது பார்ப்பனியத்தினுடைய ஒரு கல்விக் கொள்கை. அதை எதிர்ப்பதை காட்டில் எதில் கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்க? திமுக அரசோட கல்விக் கொள்கை. திமுக அரசு கல்விக் கொள்கையை குறை சொல்ல வேண்டாம்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் எது முதல் பகையோ அதை விட்டுடுறீங்கன்னு அர்த்தம். சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.